Welcome to my channel. பிரைஸ் தி லார்ட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திலேயே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாழ்வு தருகின்ற உணவு பகுதிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். புதிதாக ஆண்டவருடைய கிருபையினால் எட்டர்னல் லைஃப் 74 என்ற சேனல் வழியாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை தியானிக்க இந்த ஒரு சேனலை உருவாக்கி உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். தொடக்க நூலிலே 50 அதிகாரம் இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு அதிகாரம் என்ற முறையில் அந்த அதிகாரத்தை எடுத்து நல்ல முறையிலே ஆழமாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய புனிதர்கள் அந்த அதிகாரங்களை குறித்து, அந்த வார்த்தைகளை குறித்து அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்கள், வரலாறு இதை குறித்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்ற ஆழத்திலே நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். ஒரு வாரத்திற்கு ஒரு அதிகாரம் என்ற முறையிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இதை எட்டர்னல் லைஃப் 74 என்ற சேனல் வழியாக நீங்கள் இதை பார்த்து என்னோடு கூட நீங்களும் இதை தியானிக்க இருக்கிறீர்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் முதலில், இரண்டாவது உங்களுடைய ஆதரவும் தேவை. நீங்கள் ஆதரவு கொடுத்தால் மாத்திரம்தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பிறகு இந்த காரியத்தை நாம் ஒழுங்காக தெளிவாக நாம் இதை செய்ய முடியும் என்பதை உணர்ந்து இன்றைய நாளிலே நாம் இந்த தொடக்க நூலிலே முதல் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். முதல் அதிகாரத்திலே 1 முதல் 31 வார்த்தைகள் இருக்கின்றன. இதிலே கடவுளுடைய அன்பு, கடவுள் மனிதனை எப்படி அன்பு செய்தார், எவ்வளவு தூரம் அவர் ஒரு மனிதனை அவர் அன்பு செய்திருக்கிறார், படைப்புகளை அவர் அன்பு செய்திருக்கிறார் என்பதை இந்த முதல் அதிகாரம் தொடக்க நூல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இதனுடைய தெளிவை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடக்க நூல் 1வது அதிகாரத்திலிருந்து 50 அதிகாரங்களையும் நாம் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாரத்திற்கு ஒரு அதிகாரம் என்ற முறையிலே நாம் அதை தியானிக்க இருக்கிறோம். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இது நமக்கு மிகவும் தேவையானதாக, மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. அதுவும் கத்தோலிக்கர்களாகிய நமக்கு இந்த வார்த்தையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த வார்த்தை வழியாக என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து அதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறவர்களாக இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். எனவே இப்படிப்பட்ட ஒரு முயற்சியினை ஆண்டவருடைய இரக்கத்தின் நிமித்தமாய் நான் மேற்கொண்டிருக்கிறேன். எனவே இதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கு பிறகு உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. எனவே இதை பார்க்கிறவர்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இதை நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, எட்டர்னல் லைஃப் 74 நிலை வாழ்வு 74 என்ற சேனல் வழியாக நாம் இன்று இந்த நாளிலே தொடக்க நூல் 1வது அதிகாரத்தை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், இதை குறித்து நாம் தெளிவாக பார்க்கலாம். அதிகாரம் 1 தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது என்று தொடங்குகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது அடுத்ததாக சொல்கிறது 1வது அதிகாரத்திலே 1-2 வார்த்தைகள் சொல்கிறது. இந்த மண்ணுலகு உருவமற்று வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று 3 விதமான காரியங்களை எடுத்து சொல்கிறது. தொடக்க நூல் 1 முதல் 2 வார்த்தைகள். மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. மண்ணுலகிற்கு உருவம் இல்லை, அது வெறுமையாய் இருந்தது. இரண்டாவது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. அப்படி என்றால் ஆண்டவர் உலகத்தை, மண்ணுலகை உருவாக்குவதற்கு முன்னதாக இந்த உலகத்திலே இருள் பரவி இருந்திருக்கிறது, இருள் இருந்திருக்கிறது என்பதை சொல்கிறது. மூன்றாவது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இருள் இருந்தது, நீர்த்திரள் இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவியும் அசைந்தாடி கொண்டிருந்தது. மண்ணுலகை உருவாக்குவதற்கு முன்னதாக இந்த காரியங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்கள்,
இப்பொழுது மண்ணுலகை உருவாக்குவதற்கு கடவுளாகிய ஆண்டவர் தொடங்குகிறார். அவர் பேசிய முதல் வார்த்தையை பாருங்கள். 1வது அதிகாரத்திலே 3வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளி தோன்றுக என்றார். அதிகாரம் 1 3வது வார்த்தை சொல்கிறது, கடவுள் பேசிய முதல் வார்த்தை, படைப்பின் போது கடவுள் பேசிய முதல் வார்த்தை ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. உடனே ஒளி தோன்றிற்று. அவருடைய வார்த்தையினால் ஒளி தோன்றியது. இருளாயிருந்த உலகத்திலே ஒளி தோன்றுகிறது. இப்பொழுது ஆண்டவர் 1வது அதிகாரத்திலே 4வது வார்த்தையிலே சொல்கிறார் பாருங்கள், கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இருள் இருந்தது, கடவுள் ஒளி தோன்றுக என்றார், ஒளி தோன்றிற்று. இப்பொழுது கடவுள் இருளையும் ஒளியையும் வெவ்வேறாக பிரித்தார். பிரித்து ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். முதல் நாள் முடிந்துவிட்டது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, 2ஆம் நாள் படைப்பு. 2ஆம் நாள் படைப்பிலே என்ன நடந்தது பாருங்கள். 1வது அதிகாரத்திலே 6வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர்த்திரளுக்கு இடையில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது, நீர்த்திரள் இருந்தது, நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், வானம் தோன்றுக. அது நீரில் நின்று நீரை பிரிக்கட்டும், அது நீரில் நின்று நீரை பிரிக்கட்டும் என்று சொல்லுகிறார். வானம் இருக்கிறது, அந்த வானமானது நீரில் நின்று நீரை பிரிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்போது 2வது நாள் படைப்பு என்னவென்றால், அவர் நீர்த்திரளுக்கு இடையில் வானத்தை அவர் தோற்றுவிக்கிறார். இதுதான் 2வது நாள் படைப்பு. ஆம், இந்த வானத்திற்கு கடவுள் விண்ணுலகம் என்று பெயரிடுகிறார். ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது மாலையும் காலையும் சேர்ந்து 2வது நாள் நிறைவுற்றது என்று சொல்லப்படுகிறது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, 2 நாட்கள் முடிந்தன. முதல் நாளிலே ஒளியை உண்டாக்கினார். 2வது நாளிலே வானத்தை உண்டாக்கி அந்த வானத்திற்கு விண்ணுலகம் என்று அவர் பெயரிடுகிறார். 3ஆம் நாள் படைப்பு இப்பொழுது ஆரம்பமாகிறது. வாருங்கள், இந்த 3வது நாள் படைப்பை பார்ப்போம். 1வது அதிகாரத்திலே 9வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, விண்ணுலகிற்கு கீழ் உள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். 3வது நாள் தொடக்கத்திலே உலர்ந்த தரையை உருவாக்குகிறார். இப்பொழுது ஆண்டவர் வானத்தை படைத்து வானத்திற்கு மேல் உள்ள நீரையும் வானத்திற்கு கீழ் உள்ள நீரையும் அவர் பிரிக்கிறார். வானத்திற்கு மேல் நீர் இருக்கிறது, வானத்திற்கு கீழ் நீர் இருக்கிறது. இப்பொழுது இந்த நீரெல்லாம் ஓரிடத்திலே ஒன்று சேரட்டும் என்று சொல்கிறார். உலர்ந்த தரை உண்டாகட்டும் என்று சொல்கிறார். இப்பொழுது இந்த நீரெல்லாம் ஒன்று சேர்கிறது, ஒரு இடத்திலே உலர்ந்த தரை உருவாகிறது. இந்த உலர்ந்த தரைக்கு கடவுள் நிலம் என்று அவர் பெயரிடுகிறார். இந்த நீரெல்லாம் ஒன்று சேர்ந்த இடத்தை, ஒன்று சேர்ந்து காணப்படக்கூடிய அந்த இடத்தை கடவுள் கடல் என்று பெயரிடுகிறார். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, அதோடு கூட அவர் 1வது அதிகாரத்திலே 12வது வார்த்தையிலே சொல்கிறார், புற்பூண்டுகளும் விதையை பிறப்பிக்கும் செடிகளும் கனிதரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவிக்கட்டும் என்று கட்டளையிடுகிறார். தொடர்ந்து அவர் சொல்கிறார், நிலத்திற்கு கட்டளை கொடுக்கிறார், நீ புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் மரங்களையும் நீ உருவாக்கு என்று சொல்கிறார். உடனே அந்த காரியம் நடைபெற்றது. ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, உடனே அந்த நிலமானது புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் மரங்களையும் உருவாக்கிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆம், மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, 3 நாள் படைப்பை நாம் இப்பொழுது பார்த்தோம். 4வது நாள் அவர் என்ன செய்தார் என்பதையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். வாருங்கள், 4வது நாளிலே அதிகாரம் 1 14வது வார்த்தையிலே அவர் சொல்கிறார், பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு. ஏற்கனவே அவர் பகலையும் இரவையும் உருவாக்கி இருக்கிறார். இந்த பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு
காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவினில் ஒளிப்பிளம்புகள் தோன்றுக என்று சொல்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பகலை இரவை உண்டாக்கினார். இந்த பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிக்க வேண்டும். அதுபோல காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண்வெளிவிலே, அதாவது வானத்திலே, விண்ணகத்திலே அவர் 2 பெரிய ஒளிப்பிளம்புகளை அவர் உண்டாக்குகிறார். ஆமா நண்பு சகோதர சகோதரிகளே, 1வது அதிகாரத்திலே 16வது வார்த்தை சொல்கிறது, பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிளம்பு சூரியனையும், இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிளம்பு சந்திரனையும், விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாக 4வது நாள் முடிவடைகிறது. இந்த 4வது நாளிலே அவர் எதை உருவாக்கினார்? 2 பெரிய ஒளிப்பிளம்புகளை உருவாக்கினார். பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு 2 பெரிய ஒளிப்பிளம்புகள். பகலை ஆள்வதற்கு சூரியனையும், இரவை ஆள்வதற்கு சந்திரனையும் அவர் இந்த விண் விரிவிலே அவற்றை நிறுத்தி வைத்தார். ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே, அன்று நிறுத்தி வைத்த இந்த சூரியனும் சந்திரனும் அதனுடைய வேலையை இன்று வரை சரியாக செய்து கொண்டிருக்கிறது. ஆம் நண்பு சகோதர சகோதரிகளே, மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. 4 நாட்கள் படைப்பை நாம் பார்த்தோம். 5வது நாள் படைப்புக்கு நாம் வருகிறோம். அதிகாரம் 1 20வது வார்த்தை சொல்கிறது, திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்று சொல்லுகிறார். 5வது நாளிலே அவர் செய்த முதல் காரியம், நீர், கடல், அந்த கடல் பரப்பிலே, அந்த நீர் நிலைகளிலே உயிரினங்கள் தோன்றுக என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்று அவர் கட்டளை கொடுக்கிறார். உடனே அது அப்படி நடந்தது. தண்ணீரிலே உயிரினங்கள் அவை தோன்றின. நிலத்திற்கு மேலே, வானத்திற்கு கீழே பறவைகள் பறக்க ஆரம்பித்தன. ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இப்படித்தான் கடவுள் 5வது நாளிலே இந்த காரியங்களை அவர் செய்கிறார். நீரிலே உயிரினங்களையும், நிலத்திற்கு மேலே, வானத்திற்கு கீழே பறவைகளையும் அவர் உருவாக்குகிறார். அதிகாரம் 1:22 சொல்கிறது, கடவுள் அவற்றுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இப்படி 5வது நாள் படைப்பு நிறைவு பெறுகிறது. மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் நிறைவு பெறுகிறது. ஆம் என்று சகோதர சகோதரிகளே, 5 நாட்கள் அவர் மண்ணுலகிலே இவற்றை படைத்தார். இப்பொழுது 6வது நாளுக்கு அவர் கடந்து வருகிறார். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, 6வது நாளிலே அதிகாரம் 1:24வது வார்த்தை சொல்கிறது, கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். இப்பொழுது திரும்பவும் நிலத்திற்கு அவர் கட்டளையிடுகிறார். நிலத்திலிருந்து நிலமே நீ கால்நடைகளை, ஊர்வனவற்றை, காட்டு விலங்குகளை நீ தோற்றுவி என்று சொல்கிறார். உடனே அது அப்படி நடந்தது. ஆம் என்று சகோதர சகோதரிகளை, கால்நடைகளையும் ஊர்வனவற்றையும் காட்டு விலங்குகளையும் உருவாக்கிய கடவுள் அடுத்ததாக மனிதனை படைக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, மனிதனை படைப்பதற்கு முன்பாக மனிதனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் அவர் படைத்து இந்த உலகத்திலே வைத்திருந்தார். இதுதான் கடவுளுடைய அதி உன்னதமான அன்பு. மனிதனை அவர் எப்படி அன்பு செய்தார் என்பதை இந்த காரியத்தின் வழியாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி வைத்துவிட்டு இப்பொழுது அவர் மனிதனை உருவாக்குகிறார். மனிதனை அவர் எப்படி உருவாக்குகிறார் என்று நீங்கள் பார்க்கிற பொழுது இதுவும் மிகுந்த ஒரு ஆச்சரியமான காரியம். மனிதனை அவர் எப்படி உருவாக்குகிறார்? அதிகாரம் 1:27வது வார்த்தை சொல்கிறது, கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு உள்ள வார்த்தை
26வது வார்த்தை என்ன சொல்கிறது? அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்று சொல்லி அவர் மனிதரை படைக்கிறார். அப்படி என்றால் கடவுளுக்கு உருவம் இருந்திருக்கிறது. அந்த கடவுளுடைய அந்த உருவத்திலேயே அவர் மானிடரை படைக்கிறார். அது மாத்திரமல்ல, கடவுளுக்கு இருந்த குணநலங்களையும் அப்படியே இந்த மனிதனுக்கு அவர் கொடுக்கிறார். அவருடைய உருவத்திலும் அவருடைய சாயலிலும் மனிதனை அவர் உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு முறை கூட பாருங்கள், அதிகாரம் 1 27வது வார்த்தையிலே கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிற பொழுது இந்த வார்த்தையானது அதற்கு நமக்கு பதில் கொடுக்கிறது. கடவுளுக்கு உருவம் இருந்தது. கடவுள் அவருடைய உருவத்திலே தான் மானிடரை படைத்தார், அவருடைய சாயலிலே மானிடரை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்படி என்றால் கடவுளுடைய உருவத்திலேயே மானிடரை படைத்தது மாத்திரம் அல்ல, அவருடைய சாயலை கொடுத்தது மாத்திரம் அல்ல, ஏற்கனவே மனிதனுக்கு முன்னாக படைக்கப்பட்ட உயிருள்ள அத்தனை உயிர்களையும் ஆளக்கூடிய அதிகாரத்தை கடவுள் இந்த மனிதனுக்கு கொடுத்தார் என்று மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் மனிதன் ஒரு உன்னதமான ஒரு படைப்பு, கடவுளுடைய உருவத்தை பெற்றவன், கடவுளுடைய குணநலங்களை பெற்றவன் என்பதை நாம் தெளிவாக இந்த வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது மனிதன் என்ன உணவை உட்கொள்ள வேண்டும், விலங்குகளும் பறவைகளும் என்ன உணவை உட்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து மிக தெளிவாக அவர் கற்றுக் கொடுக்கிறதை பாருங்கள். 1வது அதிகாரத்திலே 29வது வார்த்தையிலே சொல்கிறார், மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும் என்று சொல்லி மனிதனிடம் இதை ஒப்படைக்கிறார். மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு உண்பதற்கு அவர் உணவாக கொடுத்த காரியம் என்ன? விதை தரும் செடிகள் பல மரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன், இவை உங்களுக்கு உணவாகட்டும் என்று சொல்கிறார். அதுபோல அவர் படைத்த காட்டு விலங்குகள், ஊர்வன, பறவைகள் இவற்றுக்கும் அவர் உணவு கொடுக்கிறார். பாருங்கள், 1வது அதிகாரத்திலே 30வது வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. ஆமாம் என்று சகோதர சகோதரிகளே, இப்போது 1லிருந்து 30வது வார்த்தை வரை நாம் வந்துவிட்டோம். இந்த 6வது நாளிலே கடவுள் விலங்குகளை, ஊர்வன, கால்நடைகளை இவற்றையெல்லாம் உருவாக்கிவிட்டு அவர் மனிதனையும் அவர் 6வது நாளிலே உருவாக்குகிறார். உருவாக்குறது மாத்திரமல்ல, அவர் என்ன உணவை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அந்த உணவையும் வகுத்து கொடுக்கிறார். ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, இப்பொழுது காலையும் மாலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. நாம் 1வது அதிகாரம் முழுவதையும் நாம் பார்த்து விட்டோம். இப்படி நாம் தியானிப்போம் என்று சொன்னால் இது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். படைப்பை அவர் படைக்கிற பொழுது அவர் எப்படி படைத்தார், மனிதனை அவர் எப்படி படைத்தார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இப்படித்தான் நாம் வரக்கூடிய நாட்களிலே ஒவ்வொரு வாரமும் ஒரு அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வரலாற்று அடிப்படையிலே அந்த அதிகாரங்கள் உள்ள வார்த்தைகள் என்ன சொல்கின்றன, நம்முடைய முன்னோர்கள் புனிதர்கள் இந்த வார்த்தைகளை குறித்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஆம் என்பது சகோதர சகோதரிகளை, இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஒரு 5 விதமான கேள்விகளை உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் என்னோடு இதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, அப்பொழுதுதான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலே தியானித்து அதிகமாக நாம் ஆண்டவரோடு இணைவதற்கு, வளர்வதற்கு அது உதவியாயிருக்கும். ஆம் என்பது சகோதர சகோதரிகளே, முதலாவதாக நான் கேட்கிற கேள்வி என்னவென்றால்,
மண்ணுலகை கடவுள் படைப்பதற்கு முன் மண்ணுலகில் இருந்த 4 விதமான காரியங்கள் என்ன? இதை நீங்கள் 1வது அதிகாரத்தில் தான் இருக்கிறது. இது எத்தனாவது வார்த்தையிலே இருக்கிறது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே நீங்கள் அதை பதிவு செய்ய வேண்டும். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இது 1வது கேள்வி. 2வது, தண்ணீரை பிரிப்பதற்கு கடவுள் பயன்படுத்திய கருவி எது? அற்புதமான கேள்வி. தண்ணீரை பிரிப்பதற்கு கடவுள் பயன்படுத்திய கருவி எது? நீங்கள் அந்த வார்த்தையை குறிப்பிட்டு நீங்கள் இதை பதிவிட வேண்டும். ஆம் என்று சகோதர சகோதரிகளே. 3வது கேள்வி, முதலில் விதை உருவானதா இல்லது செடி உருவானதா? இதை நீங்கள் பதிவிட வேண்டும். வார்த்தையை குறிப்பிட்டு பதிவிட வேண்டும். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, சாதாரணமாக நம்மிடம் ஒரு கேள்வி கேட்பார்கள், முதலில் முட்டை உருவானதா அல்லது கோழி உருவானதா என்று. அதுபோலதான் முதலில் விதை உருவானதா அல்லது செடி உருவானதா என்பதை நீங்கள் பதிவு செய்யுங்கள். ஆம் நம்ம சகோதர சகோதரிகளே. 4வது, கடவுளுக்கு உருவம் உண்டா என்பதை பதிவிடுங்கள். 5வது, மனிதன் உண்பதற்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட உணவு எது? முதலாக ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு கொடுத்த உணவு எது என்பதை நீங்கள் பதிவிடுங்கள். இப்படிப்பட்ட 5 கேள்விகளை உங்களுக்கு முன்னதாக நான் வைத்துள்ளேன். நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற பொழுதே இந்த செய்தியிலே நான் இந்த எல்லா காரியங்களையும் மிக தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இதை ஒரு முறை கூட நீங்கள் கேட்கும் பொழுது இது உங்களுக்கு தெளிவாக தெரிந்துவிடும். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இந்த தியானிப்பு பகுதி தொடக்க நூல் 1 அதிகாரத்தை தியானித்த இந்த விதமானது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, அடுத்த வாரத்திலே இதுபோல 2வது பகுதியை 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய முன்னோர்களுடைய பதிவுகளோடு வரலாற்று ஆய்வு அறிஞர்கள் சொல்லியிருக்கிற அந்த கருத்துகளோடு நாம் அடுத்த வாரத்திலே 2வது அதிகாரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இதை நீங்கள் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் இதை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொடுங்கள். அது அவர்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம், ஒருமுறை கூட இந்த சேனலை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். எட்டர்னல் லைஃப் 74, நிலை வாழ்வு 74. ஆம், இதை நீங்கள் தெளிவாக பாருங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த கேள்விகளுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே பதிவு செய்யுங்கள். இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். மறக்காமல், மறந்து விடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆம் என்று சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் நாளாக அமைய ஆண்டவர் நம் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். Thanks for watching. Don't forget subscribe.